முக்கிய செய்திகள் 25 தொடர்ந்து பார்க்கலாம். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் காரசார விவாதத்துடன் நிறைவேறியது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தமிழக அரசும் கனிம சுரங்கத்தை எதிர்ப்பதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் மாநில அரசின் எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் கனிம சுரங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் பலரும் பேசினர். தீர்மானம் தொடர்பாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேச முற்பட்ட போது முதலமைச்சர் எழுப்பிய கேள்வியால் சிரிப்பலை எழுந்தது. இறுதியாக தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு பூசி முழுகுவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலன் பாதுகாக்கும் நோக்கில் அரசின் தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தால் நான் அப்பொழுது நிறுத்தியிருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த மழுப்பலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கணும். நான் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து வைத்திருக்கலாம். அதையும் செய்ய தவறிவிட்டார்கள். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்தியிருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம். எதையுமே இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அலட்சியத்தின் காரணமா. அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வருது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாய்க்கர்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் அதிமுக ஆதரிச்சிருக்கோம். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் முதலமைச்சராக தொடர மாட்டேன் என்றும் சட்டப்பேரவையில் ஆவேசமாக தெரிவித்தார். இங்கே எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பெருமை பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் இருக்க மாட்டேன் என்று தெளிவா சொல்லிவிட்டேன். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை பரிசீலனை செய்வதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதியளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை அருகே அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் அண்ணாமலை எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
திமுக அரசு அளித்த தகவல்கள் அடிப்படையில் மட்டுமே சுரங்கம் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தற்போது பொதுமக்கள் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து திமுக அரசு நாடகமாடிக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் மோடி அரசு அனுமதிக்காது என்று உறுதியளித்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இருக்கை வழங்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அமரும் பகுதியில் 3வது வரிசையில் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. உதயநிதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு முதல் வரிசையில் 10வது இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலினின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவை முன்னவர் துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தை குலக்கல்வி திட்டம் என சிறுமைப்படுத்த வேண்டாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தை தவறான புரிதலோடு குலக்கல்வி என்று கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க முனைய வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அவர், கைவினை கலைஞர்களுக்கு உதவும் திட்டத்தை குறுகிய அரசியல் பார்வையுடன் தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாக திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் கட்சியின் நலன்கள், அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய போக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கட்சியினருக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வது என தலைமை நிர்வாக குழுவில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அதன்படி 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் நாளை கனமழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வருகிற 11ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூரில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூரில் 11ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கரூரில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது. இதையடுத்து டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சொக்கநந்தல் கிராமத்தினருக்கு நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை புறக்கணிப்பதாக கூறி முடக்கங்களையும் எழுப்பினர். இதுகுறித்து வட்டாட்சியர் தனலட்சுமியிடம் கேட்டபோது 2000 ரூபாய் நிதி கொடுப்பது தொடர்பாக ஆட்சியரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விரைவு பேருந்துகளில் பயணிக்க வருபவர்கள் பயன்படுத்தும் கதவுகளை மூடியதால் பயணிகள் எண்ணிக்கை குறைந்ததாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலையத்தை பராமரிப்பு செய்யும் தனியார் நிறுவனம் கதவை மூடியதால் பயணிகள் பலரும் ஆம்னி பேருந்துகளுக்கு செல்வதாகவும் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள கதவுகளை திறந்துவிடக் கோரி போராட்டம் நடத்தினர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கதவுகளை திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னையை அடுத்த வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 11 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கூடுவாஞ்சேரி திருவள்ளூர் தெருவை சேர்ந்த நந்தகுமார் என்பவர் தனது குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பத்திரிகை வைக்க மனைவியுடன் ஆட்டோவில் சென்றுள்ளார். மலையம்பாக்கம் அருகே திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நந்தகுமார், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர். 3 பேரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. பொது இடங்களில் புகைப்பதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 3500 முதல் 4000 பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் கண்டறியப்படுவதாகவும், அதில் இதுவரை ஒரு முறை கூட புகைப்பிடிக்காதவர்களும் பெண்களும் கூட புற்றுநோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மிக கடுமையாக செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இன்று 78வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சோனியா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக பிரதமர் மோடி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வெற்றியும் அமைதியும் நிறைந்து நீண்ட காலம் நல்ல உடல் நலத்துடன் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். பெரும் சவால்களை சமாளித்து மேன்மை பண்பு கொண்ட தலைவராக தொடரும் அவரது வாழ்க்கை பயணம் போராட்ட குணத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் சான்றாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்திக்கு 78வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்ட உண்மையான சாம்பியன் சோனியா காந்தி என்றும் கார்கே புகழாரம் சூட்டியுள்ளார். சோனியா காந்தியின் பொது வாழ்க்கை செயல்பாடுகள் கோடிக்கணக்கானோருக்கு சிறந்த வழிகாட்டுதல் என்றும் கார்கே கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பிற மூத்த தலைவர்களும் முதலமைச்சர்களும் நிர்வாகிகளும் சோனியா காந்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஐயப்பசாமி பஜனையின் போது பள்ளி சிறுவன் சாமி பாடல் பாடியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. பெரும்பாலும் பஜனையின் போது பெரியவர்கள் பாடுவதுதான் வழக்கம். ஆனால் தாமாக முன்வந்து பக்தி பாடல் பாடி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்திய சிறுவனை உற்சாகப்படுத்தும் விதமாக குருசாமி மாலை அணிவித்து வணங்கினார். இந்தியாவில் பெரும் கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு கடந்த நிதியாண்டில் 42% அதிகரித்துள்ளதாக பிரபல பன்னாட்டு முதலீட்டு வங்கியான UBS தெரிவித்துள்ளது. இந்தியாவில் $1 பில்லியன் அதாவது 8000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து மதிப்பு கொண்ட பெரும் கோடீஸ்வரர்கள் மேலும் பணக்காரர்களாகி இருப்பதாக UBS ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் இந்திய பெரும் கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு 42% அதிகரித்து 75 லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக அந்த அறிக்கை கூறியுள்ளது. பெரும் கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கையில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கடுத்து இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாகவும் UBS கூறியுள்ளது. இந்த பெரும் கோடீஸ்வரர்கள் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ள நிலையில்
சீனா உள்ளிட்ட மற்ற நாடுகளில் அவர்களின் சொத்து மதிப்பு சரிந்துள்ளதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 185ஆக உயர்ந்துள்ளதாகவும் அவர்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 263% அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோடீஸ்வர தொழிலதிபர்கள் எண்ணிக்கை அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ள UBS, வேகமான நகரமயமாக்கல், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பெருக்கம், உற்பத்தி திறன் அதிகரிப்பு உள்ளிட்டவை இதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறுகிறது. விதிகளை மீறியதாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக அந்த நிறுவன பங்குகள் பங்குச் சந்தைகளில் 5 விழுக்காடு சரிந்து வர்த்தகமாக்கியது. ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை நடைபெற்ற ஆய்வின் போது விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதாக காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பங்குச்சந்தைக்கு தெரிவித்த ஸ்டார் ஹெல்த் நிறுவனம், காப்பீடு நிறுவனங்களில் நடத்தப்படும் வழக்கமான ஆய்வுதான் இது என்றும், இதில் வர்த்தகம் மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் விதிமீறல்கள் இருப்பதாக IRDAI தெரிவித்திருப்பதாகவும் கூறியுள்ளது. காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் கேட்ட விளக்கத்திற்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும், சட்டப்படி ஒழுங்குமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய போதுமான அமைப்புகள் தங்களிடம் இருப்பதாகவும் ஸ்டார் ஹெல்த் கூறியுள்ளது. சர்வதேச சந்தையில் காஃபி விலை 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. தற்போது ஒரு LB அதாவது 454 கிராம் காஃபி கொட்டை விலை சுமார் 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விழுப்புரம் நகர பகுதியான மருதூரில் பெஞ்சல் புயல் நிவாரணம் அறிவிக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டனர். பெருமாள் நகர், மேல் வன்னியர் தெரு, மேல் அக்ரஹாரம், கதிரவன் நகர், மணிநகர், ஏரிக்கரை, ராஜீவ்காந்தி நகர் போன்ற பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்தனர். மருதூரில் உள்ள நியாய விலைக் கடையை முற்றுகையிட்ட அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல் செய்த மக்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேர்விளாகம், வடவானூர், நங்கிலிக்கொண்டான் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் காந்தி நகர் பகுதி மக்களுக்கு மட்டும் நிவாரண நிதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த இதர பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தஞ்சையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை பனகல் கட்டடம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும், பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் உள்ளூர் கலைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு, அனைத்து கலைஞர்கள் நலவாழ்வு சங்க கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர். வாடகை கட்டடங்களுக்கு 18 விழுக்காடு GST வரி விதிப்பை கண்டித்து கரூரில் வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாடகை கட்டடங்களுக்கான பல்வேறு வரிகளை நீக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து இதுபோன்ற வரி விதிப்புகளை அமல்படுத்தினால் நாடாளுமன்ற கட்டடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் தனியார் பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. தண்டியநேந்தல் கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது திடீரென எதிரே வந்த தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதனால் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து நடப்பதால் எச்சரிக்கை பலகை வைக்க அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
ஈரோட்டில் குடும்ப தகராறு காரணமாக பெற்ற குழந்தைகள் மற்றும் மனைவியை கணவர் தீ வைத்து எரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலை செல்வன் சுகன்யா தம்பதியினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டதால் தனது தாய் வீட்டில் சுகன்யா வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சுகன்யா வீட்டிற்கு சென்ற திருமலை செல்வன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை இரு குழந்தைகள் மற்றும் மனைவி மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் 4 வயது மகன் 70% தீக்காயங்களுடன் படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருமலை செல்வன் காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஆண்டின் இறுதி மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். டிசம்பர் மாதத்தின் இதுவரையிலான நாட்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் 24,454 கோடி ரூபாயை பங்குகளில் முதலீடு செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முன்னதாக அக்டோபரில் 94,017 கோடி ரூபாய் மதிப்பிலும், நவம்பரில் 21,612 கோடி ரூபாய் மதிப்பிலும் அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பனை செய்திருந்தனர். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டு டாலர் மதிப்பு வலுவுடன் இருப்பது, உள்நாட்டில் பணவீக்க விகிதம் அதிகரித்திருப்பது போன்ற காரணங்களால் கடந்த மாதங்களில் பங்குச் சந்தைகள் இறங்கு முகத்தில் காணப்பட்டன. இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் உரசல்கள் நீடித்து வரும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வங்கதேசம் சென்றுள்ளார். வங்கதேசத்தில் துறவி சின்மயி கிருஷ்ணதாஸ் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அந்த நாட்டில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தில் வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது ஜாசிம் உத்தின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தௌஹித் உசைன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அந்நாட்டு இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸையும் அவர் சந்திப்பார். ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவிற்கு பிறகு வங்கதேசத்திற்கு இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதி செல்வது இதுவே முதல் முறையாகும். நான்காவது ஹவானா ஸ்கேட்டிங் மாரத்தான் போட்டியில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த போட்டி கியூபா தலைநகரின் வரலாற்று மையத்தில் மால்கோன் பிரமைட் வரை 42 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இது முன்னணி ஸ்கேட்டிங் வீரர்களான பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நலோன் மற்றும் எக்வடார் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். கடந்த நவம்பரில் கியூபாவில் நடைபெற்ற இந்த போட்டி சூறாவளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. ஹவானா ஸ்கேட்டிங் மாரத்தான் போட்டி கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. திருவண்ணாமலை மண் சரிவு நிகழ்வு குறித்து நடிகர் ரஜினிகாந்த் கவலை தெரிவித்துள்ளார். கூலி படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் செல்லும் போது சென்னை விமான நிலையத்தில் மண் சரிவு குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்தார். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? ஓ மை காட், சாரி. கூலி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு. ஆமாங்க, எஸ், தேங்க்ஸ். அடுத்த படம் ஏதாவது இருக்காது? இல்லை, இப்போ கூலிக்கு அப்புறம் தான் எல்லாம். தேங்க்ஸ். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை நோக்கி காரில் போதைப்பொருள் கடத்துவதாக கியூ பிரிவு காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வேகமாக வந்த கார் நிற்காமல் சென்றுள்ளது. இதையடுத்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய காரை மடக்கி பிடித்து அதிலிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்துள்ளனர். காரில் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டதால் அதனை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். இந்தியாவில் முதன்மை சந்தை களை கட்டி வரும் நிலையில் அடுத்தடுத்து ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் ஐபிஓவில் களமிறங்கி வருகின்றன. அந்த வகையில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பொது பங்கு வெளியீட்டை அறிவிக்க உள்ளதாக பிளிப்கார்ட் தெரிவித்திருக்கிறது. ஐபிஓ வெளியிடுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அடுத்த 12 முதல் 15 மாதங்களுக்குள் பொது பங்கு வெளியீடு குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகள்
வால்மார்ட் நிறுவனத்திடம் உள்ளன. இந்நிலையில் அந்நிறுவனம் அதன் தலைமை அலுவலகத்தை சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையும் IPO வெளியிடுவதற்கான பணிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.